இல்ல, இந்த மும்மொழி கொள்கை விவகாரத்துல மத்திய அரசு தொடர்ச்சியா அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நிதி தர முடியாது, பிஎம் ஸ்ரீ நிதியை ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ச்சியா இந்த விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம பாக்குறோம். நேற்றைய மக்களவை இதுல ஒருபடி கூடுதலா போய் அவர் பிரதான் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, மத்திய அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கட்டத்துல தமிழக முதலமைச்சர் இதுக்கு கையெழுத்து போட ஒத்துக்கிட்டாரு, தயாரா தான் இருந்தாரு. ஆனா அவரை ஒரு சூப்பர் முதலமைச்சர் தடுத்துட்டாரு அப்படின்றாரு. யார் அந்த சூப்பர் முதலமைச்சர்? எங்களுடைய முதலமைச்சருக்கு மேல எங்களுக்கு சூப்பர் முதலமைச்சர் யாருமே கிடையாது. எங்க முதலமைச்சரைத்தான் நாங்கள் சூப்பர் முதலமைச்சராக வைத்திருக்கிறோமே தவிர அவரை இயக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்திலோ வேறு எதிலும் கிடையாது. மத்திய அமைச்சர் கற்பனையிலே அவர் சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக ஒரு சூப்பர் முதலமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால் அது இருந்து விடுமா? எங்கள் முதலமைச்சருக்கு யாரும் பாடம் சொல்லித்தர வேண்டிய தேவையே கிடையாது. அவர் சொந்த புத்தி உண்டு, யோசித்து செயல்படுபவர், சிந்தித்து செயல்படுபவர். எனவே அவருக்கு யாரும் அவரை இயக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்தான் மற்றவர்களை இயக்குவார்.